இட்லி, தோசை, வடைன்னு டிஃபனுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான சட்னி. இந்த மாதிரி டேஸ்ட்ல செஞ்சு பாருங்க. 10 இட்லி கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில், ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லித்தலையை சேர்த்து நல்லா வதக்கி வெளியே எடுத்துருங்க. அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில், 5-6 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி, ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு துண்டு புளியை சேர்த்து நல்லா வதக்கி வெளியே எடுத்துருங்க. வெங்காயம், புளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்தி 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நைஸா அரைச்சு எடுத்துட்டு கடைசியா நம்ம வதக்கி வச்சிருக்கிற மல்லி, புதினாவையும் சேர்த்து நல்லா பல்ஸ் மோட்லயே ஒரு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு அங்கங்க தெரியணும், அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸா அரைக்காம. இந்த மாதிரி சட்னியை ரெடி பண்ணிட்டு தாளிப்புக்கு பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா தாளிச்சு சட்னியை பாத்திரத்துக்கு மாத்திட்டு மிக்சி ஜார் அலசி ஒரு 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி, தோசை, வடை, பொங்கல்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.